ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகவி உலகம். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கிச்சனோட பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா என்னென்ன ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது வந்து நம்ம சொந்த வீடு தாங்க. ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி ரெனோவேஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம். கிச்சனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10x8 2 BHK வீட்டுக்கு இந்த கிச்சன் போதுமானதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்து யூபிவிசி விண்டோ தாங்க. பாக்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும், மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால த்ரூ அவுட் த டே வந்து நமக்கு வெளிச்சமா இருக்கும். உள்ள இருக்கிறது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த விண்டோலயே மைன்யூட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கும். இந்த விண்டோக்கு அந்த பக்கம் வந்து இப்போ வரைக்கும் மரம் செடி எதுவும் இல்லை, அதனால நமக்கு நல்லாவே காத்தோட்டமா இருக்கும். தென் இந்த வீட்டோட லாஃப்ட், எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க ஹால்லேருந்து கிச்சனுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கேலக்ஸி கிரானைட் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து 3 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்காங்க. ரைட் சைட்ல வந்து பெட்ரூம் இருக்கு. எனக்கு நேர் பின்னாடி வந்து ஸ்டோர் ரூம் இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைட் போனோம்னா இங்கதான் நம்ம கிச்சன் இருக்கு. கிச்சனோட வால்லையும் அதே மாதிரி தான், சேம் ஹைலைட் பண்ற மாதிரி இந்த கிரானைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வந்து டோர் கொடுக்கல, அதனாலதான் இந்த டிசைன் இங்க கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃப்ளோர், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், அப்புறம் இந்த டிசைன் 3க்குமே வந்து ஒரே கிரானைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கும், எலகண்டாவும் இருக்கும். என்னோடது ஓப்பன் ஷெல்ஃப் அண்ட் நான் மாடுலர் கிச்சன் தான். வாங்க எப்படி இருக்குன்னு ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள என்ட்ரானா இது வந்து மெயின் சாக்கெட்டா கொடுத்துருக்காங்க. இதுல 3 வந்து லைட், 1 வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல இப்ப நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, எம்டியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க வந்து ஒரு எம்டி சிலிண்டர் வச்சிருக்கோம். சிலிண்டருக்கு மேல சாறு வச்சிருக்கோம், தண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால இங்க வந்து நமக்கு அத்திக்கடவு தண்ணி தான் வருது. இதுவே சக்கரை கடவு தண்ணி மாதிரி டேஸ்டா தான் இருக்கும். அதனால நமக்கு தனியா ஆர்வம்லாம் தேவைப்படல. பட் ஃபியூச்சர்ல ஆர்வம் மாற்றுறதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து இது பழசாயிடுச்சு. பட் இருந்தாலும் இதோட கம்ஃபர்ட் வேற எதுவுமே கொடுக்கல. அதனால இதை நான் மாத்தவே இல்லை, இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி இங்க வச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து அந்த இடத்துல வச்சிருவேன். இந்த பிளேட்ஸ் வந்து ரெகுலரா இங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு வெங்கல பிளேட்னு சொல்லிட்டு தனியா 2 பேரும் ஒரே மாதிரி வச்சிருக்கோம். ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. இது வந்து ஒரே மரத்துல செஞ்ச பல்பாமத்து. இதுல எங்கேயுமே ஜாயிண்டே இருக்காது, ஒரே மரத்துல அப்படியே செஞ்சது. சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து இங்க நம்மளோட சிங்க் இருக்கு. சிங்குக்கு பக்கத்திலேயே வாஷ் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். பீதாம்பரி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ் வைப்பர் எல்லாமே இங்கதான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கேன். இது நான் மீஷோல தான் வாங்கினேன். இதோட லிங்க் எல்லாம் இப்ப என்கிட்ட இல்லைங்க. நீங்க இதை போட்டோ எடுத்து போட்டீங்கனாலே ஆன்லைன்ல காமிக்கும், பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம இங்க எல்லாம் வச்சோம்னா கசகசன்னு சோப் எல்லாம் வந்து நிறைய விழுகும். பட் இது இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட கவுண்டர் டாப். கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லா வந்து ஒரு எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கும். இந்த கவுண்டர் டாப்ல வந்து மோஸ்ட்லி இந்த பக்கம் நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, அரிசி ஊற வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்காக இந்த பக்கம் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பக்கம் வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிச்சு அப்படிதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட அடுப்பு வந்து 3 பர்னர் தான். இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாதான் இருக்கு. 3 பர்னர் போது நமக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா ஆபீஸ் கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இது இல்லாம என்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்கு. சோ நாலுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்து இஞ்சி தட்டுற கல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். இது ஒரு 150 ரூபாயோ 200 ரூபாயோ அவ்வளவுதான். பட் ஆனா இது வந்து நல்லாவே எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இங்க வந்து ரெகுலரா எடுக்கிற திங்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் அண்ட் கல்லெண்ணெய், இது 2 மட்டும் இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது டீ தூள், கடுகு, சீரகம் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் இங்க இருக்கும். கீழே வந்து 3 மசாலா ஐட்டம் மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு குண்டாதான். அதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து இங்க சமைக்கும் போது இங்க டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸ் டம்ளர் இருந்தது. இதுல வந்து டூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட உப்பு ஜாடி. இப்ப நான் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க பொருள் எல்லாம் இங்க இருக்கு.
அடுத்து இங்க ஒரு நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து நல்ல ஒரு 3 அடிக்கு இருக்கும். நல்ல பெரிய விண்டோ தான். நம்ம கிச்சனோட சைஸ் வந்து 10 கெட்டு இல்லையா, அதனால இந்த விண்டோ வந்து நமக்கு நல்ல வெளிச்சமாவே இருக்கும். த்ரூ அவுட் த டே வந்து நல்ல வெளிச்சமா இருக்கும். இது வந்து கண்ணாடியில தான் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கிறது வந்து வெளியே நல்லா தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நல்ல ஒரு ஜான் அளவுக்கே வந்து ஸ்பேஸ் இருக்கு. அதனால இந்த விண்டோ மேல நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். நான் இங்க வந்து காசு போட்டு வச்சிருக்கேன். ஒரு குட்டி பானையில கிச்சன்ல காசு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டு இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது எண்ணெய் வடிக்கிறதுக்கு, அப்புறம் இது வந்து கை சுட்டுக்காம எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இது என்னோட ட்ரைபேடு. அப்புறம் இந்த கிளாஸ் இது வந்து டிங்கு அடிக்கடி எடுத்து விளையாடுறான்னு சொல்லிட்டு இதை அவங்க கொடுக்க கூடாதுக்காகவே இங்க எடுத்து வச்சுக்கிட்டேன். சும்மா இருந்தா இதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிடுவோம்னு பயந்துட்டு இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கேன். விசில அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒண்ணு வந்து குக்கருக்குள்ள வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இது வந்து அடுப்பு மேல ஏதாவது சின்ன பாத்திரம் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஸ்டாண்ட் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு 2-3 கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஓகே, எதுக்கான கிளாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 கிளாஸ் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து டீ குடிக்கிற டம்ளர் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சி, கிரைண்டர். இது எதுக்கு நம்ம வீட்டுல இருக்குதுன்னே தெரியல. இது வாங்கினதோட சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை மாவு அரைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 8800 ரூபாய் கொடுத்து இதை தேவையில்லாம வாங்கி யூஸும் பண்ணாம தூக்கியும் போடாம வச்சுட்டு இருக்கேன். ஓகே, இருக்கட்டும், எதுக்காவது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட மிக்சிக்கு யூஸ் பண்ற ஜார்ஸ் ஐட்டம் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து டிக்குவோட ஸ்நாக்ஸ், நம்ம ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த டப்பால் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கேன். வாட்டர் பாட்டில், பிளாஸ்க் அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. 3 ஷெல்ஃப் இருக்கு. நமக்கு இதுவே கொஞ்சம் போதுமானதா இருக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி அதிகமான பொருள் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அளவான பொருள் தான் யூஸ் பண்ணுவேன். மத்த எல்லாத்தையுமே மூட்டை கட்டி மேல லாஸ்ட்ல போட்டுருவேன். சோ இது வந்து எனக்கு சரியானதா இருக்கும். மேல வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ், பல்கா அரைச்ச மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேல இந்த பூலையும் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரேரா எடுக்கிற டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் இங்க இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து பால் வாங்குறதுக்கு நம்ம நின்று வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தூக்கு பூசி வந்து கேட்ல மாட்டி வச்சிட்டோம்னா பால்காரனாவே ஊத்திட்டு போயிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா வச்சுக்கிறதுக்காக இந்த டப்பால கருவாடு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து பெரிய குக்கர் வச்சிருக்கேன். கீழே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால போட்டு வச்சிருக்கேன். நான் ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா யூஸ் பண்றேன்னா இது கொஞ்சம் எனக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு, மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. அதனால இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு 10 டப்பா மட்டும் தேவைப்படும் நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கிச்சன் கிளீனிங் டூர் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் தெளிவா கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே வந்து 2 ட்ரே வச்சிருக்கேன். இந்த 2 ட்ரேல தான் வந்து மொத்த வெசல்ஸுமே போட்டு வச்சிருக்கேன். என்னோட மொத்த வெசல்ஸே இவ்வளவுதான். இது இல்லாம ஒரு 2-3 வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. மொத்தமாவே அவ்வளவுதான் யூஸ் பண்றேன். பட் இதுல வந்து இதே ஒரு 10-15 வெசல் இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போடுற மாதிரி தான் வந்து நான் வாங்கி வச்சிருப்பேன். அப்பதான் வந்து நமக்கு இடம் நிறைய கொள்ளாது. இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ்லயே வந்து நிறைய பொருள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மோஸ்ட்லி எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நான் தேடி தேடி வாங்கிட்டேன். அதுக்கடுத்து கீழே இந்த 3 டப்பா ஆல்ரெடி நீங்க பழைய ஹோம் டூர் வீடியோல, நம்ம தோட்டத்து வீடு ஹோம் டூர் வீடியோல பாத்துருப்பீங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர் இருக்கிற மசாலாலாம் இதுல இருக்கு. கீழே வந்து மந்த்லி கிராசரி ஓவர் ஃபில்லிங்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரிசி வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இங்க வந்தா கீழே வந்து ஆயில் எக்ஸஸா இருக்கிற ஆயில் கேன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் அதெல்லாம் வச்சிருக்கேன். அடுத்தது கவுண்டர் டாப், அடுப்புக்கு கீழேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வந்து இங்க வச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்லாப் இங்க வைக்கிறதுக்கான ஐடியா வந்து நான் தான் கொடுத்தேன் இந்த வீடு கட்டும்போது. இது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு கூட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாமே வந்து இது மேல போயிருது. கீழே வந்து அதிகமான பொருள் வைக்கிறது இல்ல. நான் வந்து கீழே உட்காந்து அருகாமனையில தான் எல்லாம் கட் பண்ணுவேன். அதனால அருவாமனை வச்சிருக்கேன், ஒரு முறம் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு தோசை கலந்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் மொத்தமா நான் கீழே வச்சிருக்கேன். மத்த எல்லாமே இந்த மேலேயே வச்சுட்டேன். இதுவுமே வந்து நிறைய பொருள் இருக்கு. இதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருக்கனால நமக்கு கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. இதுல ஒரு 5-6 பாத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு 5 வடை சட்டி, அதுக்கப்புறம் 2 மூடி அதெல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கு நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். வாஷ் பேஷன் கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அங்க வந்துட்டு டஸ்ட்பின் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் டப்பால வந்து
ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு தேவையான பாலித்தீன் கவர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டப்பா அதெல்லாம் வந்து அதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம சந்தைக்கே கடைக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கான கூட வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது பக்கத்துலயே வந்து சீமாரும் வச்சிருக்கேன். கவுண்டர் டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு. ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு கட்டும் போதே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால அதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து அடங்கிருச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிற கூடையில வந்து எப்பவும் இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். எல்லாம் வந்து கிராசரிஸ் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து சிங்குக்கு ரீசெண்டா அடிபட்டுருச்சு இல்லையா, அவனுக்கு வந்து அந்த தழும்பு மறையறதுக்காக ஒரு எண்ணெய் வீட்லயே செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து சப்போஸ் சாமி படத்துக்கிட்ட போக முடியாத சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் கற்பூரம் எல்லாம் வச்சிருக்கோம். கிச்சன்ல வந்து நல்ல ஒரு பெரிய லாஃப்டே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமான பொருள் எல்லாம் எதுவும் வைக்கிறது இல்ல. ஏன்னா சீக்கிரமா வந்து அந்த மேல இருக்கிற பொருள் எல்லாம் எண்ணெய் பிசுக்கு பிடிக்கும். அதனால மேல இருக்க லாஃப்ட் வந்து நான் யூஸ் பண்றது இல்ல. எல்லாமே வந்து மூட்டை கட்டி நம்ம ஸ்டோர் ரூமுக்கு மேல ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் எல்லா பொருளுமே. நம்ம கிச்சன்ல வந்து சிம்னி கிடையாது. அதனால எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 840 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிஹெச்கே வீடு வந்து கட்டியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு தனியா டைனிங்க்குன்னு ஸ்பேஸ் கிடையாது. டைனிங் வர இடத்துல தான் வந்து இந்த ஸ்டோர் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்டோர் ரூம் கிடையாது, இது பாத்ரூம் தான். கிச்சனோட செவரும் பாத்ரூமோட செவரும் ஒரே செவரா வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம இந்த வீடு ரெனோவேட் பண்ணும்போது அதை வந்து ஸ்டோர் ரூமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அந்த ரூம்ல வந்து பழைய பொருட்கள் தான் போட்டு வச்சிருக்கோம். செல்ஃப் எல்லாம் அடிச்சு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கவுண்டர் டாப்புக்கு மேல இருக்க 2 செவருமே வந்து ஃபுல்லாவே டைல்ஸ் போட்டுட்டாங்க. அதனால இது மெயின்டைன் பண்றதுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கு. கிரைண்டருக்கு மேலேயே வந்துட்டு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நார்மல் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு சின்ன லைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஹை வோல்டேஜ் இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் இதில் போடணும் அப்படிங்கிற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் தான் இது. இதில் வந்து எந்த மாதிரினா நம்ம வாட்டர் ஹீட்டர், ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், கிரைண்டர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இண்டிகேஷன் இருக்கிற சுவிட்சில் தான் போடணும். இதில் வந்து நம்மளோட நார்மல் மிக்சி, கெட்டில் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வந்து வெளியில் இருக்கிற லைட்டுக்காக. நம்ம வந்து வீட்டை சுற்றி வெளியில் 4 பக்கமே லைட் கொடுத்துருக்கோம். அதனால ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு லைட்டுக்கு வந்து ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அரிசி ட்ரம்முக்கு பக்கத்துலேயே இந்த சைடு வந்து நல்ல தண்ணி குடம்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் 15 குடம் வச்சுருப்பேன். இப்போ தண்ணி வந்து 15 நாள் ஆயிடுச்சு, அதனால குடம்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டோர் ரூமுக்கு மேல இருக்கிற லாஃப்ட்டுங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லயுமே இந்த லாஃப்ட் வந்து கட்டுறாங்க. பாத்ரூம்க்கு மேல இருக்க ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாஃப்ட் வந்து கட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து நிறைய திங்ஸ் நம்மளால போட முடியும். ஏன்னா இது வந்து 6க்கு 4ங்கிற சைஸுங்கனால நல்லா பெரிய ஒரு லாஃப்டாவே கிடைக்கும். எங்க வீட்டுல வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் கூட நாங்க வந்து அடிக்கடி கெடா வெட்டுவோம். அந்த மாதிரி சமயத்துல வந்து வாடகை பாத்திரம் நாங்க எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரங்களே வந்து போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனி மூட்டையில வந்து போட்டு கட்டி வச்சிருப்பேன். இந்த மாதிரி பெரிய பெரிய மூட்டையில் இருக்கிறதெல்லாம் வந்து 200, 300 பேருக்கு சமைக்கிற மாதிரியான பெரிய பெரிய பாத்திரங்கள். அதுல என்னென்ன பாத்திரம் இருக்குங்கிறதையும் அந்த மூட்டையிலேயே வந்து நான் எழுதியிருப்பேன் பென்ல. அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அந்த டைம்ல எடுக்கிற திங்ஸ் எல்லாம் தனியா ஒரு மூட்டையிலையும், பொங்கல் நம்ம வீட்ல நார்மல் பொங்கல் வைக்கும்போது எடுக்கிற திங்ஸ் எல்லாம் தனியா ஒரு மூட்டையில அந்த மாதிரி தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். அப்ப வந்து எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் அதுக்காக. அவ்வளவுதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.